நிச்சயம் உங்களால் கவலைகள் இல்லாத வாழ்க்கையை இந்த பதிவு கேட்டு முடித்த உடனே நீங்கள் வாழலாம். கவலைகள் இல்லாத வாழ்க்கை வாழும்போது நீங்கள் நினச்ச அத்தனை விஷயத்தையும் அடையலாம். உங்கள் ஆரோக்கியம் பெருகும். 100 வயசு எந்த நோயும் நொடியும் இல்லாமல் வாழலாம். அவமானங்கள் பட வேண்டிய அவசியமே இருக்காது. பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. புகழோட உச்சத்தில் நீங்கள் இருப்பீங்க. இதில் செய்ய வேண்டிய விஷயங்களை அத்தனையும் நீங்கள் செய்யலாம். மிக 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 எளிய பயிற்சிகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தீவிரமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்ச நாட்களில் கவலைன்னா என்னன்னு தெரியாது. யாராவது கவலைகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாமளும் கவலைகளில் இருந்தோம், இல்லை இப்போல்லாம் நமக்கு கவலையே வரலையே அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயங்களும் இந்த பதிவில் இருக்குது. இதை முழுவதும் கேளுங்க. 1க்கு 2 தடவை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை இன்று சாயப்பா நமக்கு அமைச்சு தருவாங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு மனுஷன் கவலை இல்லாமல் வாழ்ந்தா 100 வருஷம் வாழலாம். அவனோட மனசு குழந்தை மாதிரி இருந்துச்சுன்னா அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். நாம் எல்லாரும் சின்ன வயசில் எவ்வளோ ஆனந்தமாக தெரிஞ்சோம். நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நாம் சாப்பாடு ஊட்டி விட்டோம். அவங்க வீட்டு சாதத்தை நாம் சாப்பிட்டோம். எவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருந்தோம். அப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னைக்கு அறிவு வளர்ந்துச்சோ அப்போவே வெறுப்பும் நமக்குள்ளே வளர்ந்துச்சு. இன்னைக்கு யார் முகத்திலையும் சிரிப்பு இல்லை. சிரிப்பை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு மேக்கப்பெல்லாம் போடாமலே ரொம்ப அழகாக இருந்தோம். இன்னைக்கு மேக்கப்லாம் போட்டாலும் எங்கேயோ ஒரு பெரிய ஒரு மிஸ்ஸிங் இருக்கு. அப்போ எங்கேயுமே இயல்பான மனுஷன் வாழவே இல்லை. ஒரு கடினமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு தாங்க முடியாத பாரத்தை தாங்கிக்கிட்டும், பெயருக்கு சிரிச்சுக்கிட்டோம், பெயருக்கு வாழ்ந்துக்கிட்டோம், பெயருக்கு சாமியை கும்பிட்டுட்டோம், பெயருக்கு அன்பாக இருக்கிறதோட அவனோட வேலை முடிஞ்சது. இங்கே இருக்கிற ஒரு மனுஷனையும் உன் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா வானத்துக்கும் பூமிக்கும் கூட அளந்துடலாம். ஆனால் இவனோட பிரச்சனை அதை விட ரொம்ப பெருசாக இருக்கு. இதில் இருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேள்விகள் நிறைய இருக்கு. நான் ஒரே வார்த்தை சொல்ல முடியும், என்னால் மீண்டு வரலாம். கண்டிப்பாக பழைய வாழ்க்கையை நம்ம வாழலாம்.
ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கவலைகள்னு ஒன்று எடுத்து வச்சுருக்கங்களே, அதை தூக்கி எறிஞ்சால் மட்டும் இது நடக்கும். அது எப்படிங்க கவலைகளை தூக்கி எறிய முடியும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ தூக்கி எறிய முடியாதுன்னா நீங்கள் தான் அதை போனால் கூட விட மாட்டேன்றீங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கவே இல்லை. பூமியில் பிறந்த ஒரு மனுஷனுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் அதிகரிக்குது. நாம் மட்டும்தான் தோல்விகளையும் துக்கத்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறோம். மற்றவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறதால தான் நம்மளுடைய கவலைகள் மற்றவர்களை விட அதிகம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் பெரிய கவலை வச்சுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டோ உங்களை விட 10 மடங்கு கவலை அதிகமாக வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் மனசு லேசாகுமா, இல்லை உங்கள் சுமை இன்னும் அதிகரிக்குமா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்கன்றது ஒரு சோகம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்க தான் உங்கள் நண்பரை பார்க்க போகிறீங்க. அந்த நண்பர் நல்லா இருப்பார்னு நினச்சி நீங்கள் சோகத்தோடு போகிறீங்க. இப்போ அந்த நண்பர் உங்களை விட சோகத்தில் அதிகமாக இருக்கார். இப்போ உங்கள் மனசு லேசாகுமா, இல்லை இன்னும் பாரமாகுமா? கமெண்ட் பண்ணுறீங்களா? அப்போது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். என்ன, நான் இவரை கிட்ட என்னுடைய பாரத்தை இறக்கி வைக்கலான்னு நினச்சா இவர் என்னை விட பாரத்தை தாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல, கடவுளே நன்றி, விட்டு அவரோட காலில் கூட விழுந்துருவோம். நீங்கள் இவ்வளோ பிரச்சனை வச்சுருக்கீங்க, நான் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பெருசுன்னு நினச்சிட்டு இங்கே பார்த்தா நீங்கள் உண்மையிலே ரொம்ப கிரேட்டு. எதுக்கு நம்ம அவரை கிரேட் சொல்கிறோம்? இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களதில் 1% தான் நான் வச்சுருக்கேன், ஆனால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, இதை விட என்ன அனுபவம் வேணும்? அப்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் எனக்கு தான் இப்படி தடங்கள் வருது அப்படின்னு நினச்சிட்டா கவலை இருக்கும். என்னை விட பல பேருக்கு இங்கே தடங்கள் அதிகமாக இருக்குது, நான் எவ்வளவோ பரவாயில்லன்னா கவலை விட்டது சனியை. அதாவது நமக்கு பிடிக்காதெல்லாம் என்ன சொல்லுவான், சனியன்னு சொல்ல மாதிரி அந்த வார்த்தை, கவலை விட்டது சனியை. அப்போ எல்லா மனுஷனும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து என்ன திங்க் பண்ணுறான்னா, அவர் காரில் போகிறாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார், அவர் குடும்பத்தோட எவ்வளோ ஹாப்பியாக இருக்கார், புருஷன் பாருங்க எப்படி பார்த்துக்கிறாரு, மனைவி பாருங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, குழந்தைங்க பாருங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்க. மனுஷன்னா குடும்பம்னா அப்படின்னு அவங்கள நம்ம பெருசாக பேசுவோம். ஏன்னா அவங்க யாருன்னே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் கண்ணால் பார்க்குறத வச்சே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறீங்க. எப்படின்னா, அவங்கள விட நான் மோசமாக இருக்கேன், இப்போ உங்களுக்கு பாரம் அதிகரிக்குது. இப்போ அந்த காரில் போனவங்களை அவங்க குடும்பத்தில் நீங்களும் இணைஞ்சிட்டிங்கன்னா, அவங்க மனம் விட்டு பேச ஆரம்பிச்சிட்டா நீங்கள் இப்போது சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா அந்த காருக்கு டியூ கட்டியிருக்கணும், கட்டாமல் விட்டுருப்பார். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கீரியும் பாம்பு மாதிரி இருக்கும். ஆனால் வெளியில் அவங்கள விட பெஸ்ட்டு பேர் இந்த வேர்ல்டிலே இல்லை அப்படின்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி கீரியும் பாம்பு மாதிரி. பசங்களும் நல்ல பணக்கார வீட்டு பசங்கன்றதால யாரையும் மதிக்காமல், ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடியவராக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க, உங்களுடைய லைஃப் பார்ட்னர்
எப்படி, அவங்க எப்படி, இதுக்கு நம்ம வாழ்க்கையே பரவாயில்லையே. ஸோ கவலைகள் இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்னு கேட்குறவங்களுக்கு இதுதான் பதில். நாம் நினைப்போம், இந்த வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு பெரிய வீட்டில் நம்ம குடியிருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு வசதி தான் முக்கியமாக இருக்குது. வசதியாக இருக்கணுன்றதை எல்லா மனுஷனும் விரும்புகிறான், அது தப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வசதியாக வாழ்ந்துட்டா தொல்லை இல்லை. ஆனால் அதை மீறி வாழ்ந்துட்டா தொல்லை மட்டும்தான் வாழ்க்கையாக மாறிடும். அப்போது உங்களுக்கு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த வீட்டில் ரொம்ப சூப்பராக ஒரு ரூமுக்கும் ஒரு ஏசி, ஒரு ரூமுக்கும் ஒரு டிவி, வீட்டு நல்லா நீட் அண்டு க்ளீனாக இருக்குது. ஆனால் நம்ம வீடோ ஒரு ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனு சுற்றினா சவுண்டு வருது, லைட்டு எரியுது. ஆனால் வீடு ரொம்ப சின்னதாக இருக்கிறதால, பக்கத்துலலாம் வீடுகள் அதிகமாக இருக்கிறதால 2 லைட்டு போட்டாலும் மங்கலாக தான் இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் லைட்டே இல்லாமல், வீடெல்லாம் ரொம்ப பெரிய வீடாக இருக்கிறதால கொஞ்சம் காத்தோட்டம் ஜாஸ்தி, வெளிச்சம் ஜாஸ்தி. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கவலை வந்துடுது, வாழ்ந்தா அந்த மாதிரி வீட்டில் வாழணும். ஆனால் நான் எப்படி இருக்கேன் பாரு, ஒரு பயங்கரமாக மழை பெஞ்சா கூட மேலே இருந்து தண்ணி லீக் ஆகுது. வீட்டில் ஏசி கிடையாது, ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனும் சத்தமாக இருக்கும். டிவி தட்டுனா தான் பாடும், தட்டுனா தான் ஓடும். டிவியும் பழுதாயிடுச்சு, அதை புதுசாக வாங்கவும் முடியல. வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்படி பார்த்தா கவலைகள் அதிகரிக்கும். கவலைகள் என்ன பண்ணும், அதிகரிக்கும். அதே போல் இதில் இருந்து கவலைகளை விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம வீட்டை தாண்டி இன்னமும் கீழே ஃபினான்ஷியல் லெவலாக ரொம்ப புவர் பீப்புள், ஏழை மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் விசிட் பண்ணுங்க. அது உங்கள் சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக போங்க. உங்கள் கவலைகளை நீங்கள் விடணும்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது எப்படி விட முடியும், விட்டால் வழி இல்லையே, விடுறதுக்கு வழி இல்லையேன்னு கேட்குறீங்க இல்லையா, இப்போ சொல்கிற கேளுங்க, நான் சொல்கிறத செய்யுங்க. கவலைகள் இல்லாத வாழ்க்கை இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு ராஜ வாழ்க்கையை நீங்கள் வாழலாம், குடிசையில் இருந்தாலும். நான் இந்த மனசு கிணசு இதை பற்றிலாம் பேச வரல. நீங்கள் ப்ராக்டிக்கலாக கேள்வி கேட்குறீங்க, நான் ப்ராக்டிக்கலாக பதில் சொல்கிறேன். யார் உங்கள் சொந்தத்தில் ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள், அந்த வீட்டுக்கு போங்க, ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வாங்க. இப்போ உங்கள் வீடு சொர்க்கமாக இருக்கும். ஏன்னா இவங்களை விட என் வீடு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நாம் நினைப்போம். அப்போது வீட்டை பற்றி இருக்கக்கூடிய கவலைகளுக்கும் விடுதலை ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எதில் உங்களுக்கு கவலைகள் இருக்குதோ அந்த மாதிரி மனிதர்களை, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை, அவங்கக்கிட்ட பேசினாலோ அவங்கக்கிட்ட பழகினாலோ அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புத்தி வேலை செய்யும். அது என்ன தெரியுமா, அவங்கள விட உனக்கு குறை இல்லை, இவங்க அளவுக்கா உனக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னு உங்கள் மனசாட்சி இல்லை, மனசாட்சி அது கன்னத்தில் அரையிற மாதிரி கேள்வி கேட்கும் பாருங்க. ஏன்னா மனசாட்சின்றது என்னைக்கு பேசிக்கிட்டே இருக்குதோ அவன் வாழ்க்கையில் உருப்படுறான், என்னைக்கு அது பேசுகிறத நிறுத்துதோ அவன் வாழ்க்கையில் தோற்று போகிறான். இப்போ பல பேருக்கு மனசாட்சி பேசலை. யாராருக்கு பேசலைன்னா, பொய் சொல்கிறவர்களுக்கு, திருடுறவங்களுக்கு,
பழி போடுறவங்களுக்கு மனசாட்சி பேசி பல வருஷம் ஆகுது. மனசாட்சி தொடர்ந்து பேசியிருந்தா பிரச்சனையே இல்லை. அது பேசாமல் இருந்ததால உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிச்சது. அப்போ மனசாட்சி கன்னத்தில் 2 அடி கொடுத்து, இவனை விட இந்த குடும்பத்தை விட உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வாயை இறுக்கமாக மூடிப்போம். இவங்களை விட நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு தாட்டு வரும். இப்போது உங்கள் கவலைகள் அப்படின்றது காணாமல் போயிடுச்சு. யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இந்த கவலைகளால் உங்கள் சிரிப்பை திருடிட்டு போயிட்டாங்களே. இப்போ அந்த சிரிப்பை திருடினவன் அந்த சிரிப்புன்ற ஒரு சொத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு உங்ககிட்ட கவலைன்ற கரையும் சொத்தை தூக்கிட்டு போகிறான். இப்போ சொல்லுங்க, கவலைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியுமா, வாழ முடியாதா? உண்மையிலே சொல்லணும்னா, இது வரைக்கும் அன்பே சாயில எத்தனையோ ஆடியோஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இது மாதிரி நான் கொடுக்கல. எனக்கே இது ரொம்ப சிறப்பாக தெரியுது. ஏன்னா சிறப்பான செய்தி அங்கேருந்து பெறுகிறோம், அதை சொல்கிறோம், அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு நொடியும் நம்ம ஏன் வாழ முடியல? வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் சொல்லக்கூடிய வாழ்க்கை திருப்திகரமான வாழ்க்கை. அதுக்கு ஒரே காரணம், ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கும். எதிர்பார்த்தது நமக்கு கிடைக்கல, அதனால் நமக்கு பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றம் கவலையை கொடுக்குது, கவலை நோயை கொடுக்குது, நோய் உங்களை போட்டு முடக்கி வைக்குது. ஸோ நம்ம முடங்கிட்டோன்னா நம்ம வளர்ச்சி அதோட காலி. ஒரு சின்ன சம்பவத்தால் அது படிப்படியாக எங்கே எவ்வளோ சித்திரவதையை அது கொடுக்குதுன்றது உங்களுக்கு புரியுதா? இதுதான் பிரச்சனை. அப்போது ஒரு சரியான கோட்டை நம்ம கொஞ்சம் வளைச்சி போட்டு அது வேறு திசையில் கொண்டு போயிட்டோம். அதை சரி பண்ணிட்டா அது சரியான திசையை நோக்கி செல்லும். அந்த திசையில் நாம் போகலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம இதற்கு போனது கிடையாது. கூகுள் மேப்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த இடத்துல ஒரு பலகை, அந்த இடத்துல 3 ரோடு இருக்குது. இப்போ நீங்கள் பலகையை பார்க்குறீங்க. அந்த பலகையில் அந்த அம்புக்குறி எந்த வழியில் போகணும்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுதோ அந்த வழியில் நாம் கண்டினியூ பண்ணுறோம் நம்ம ட்ராவலிங்கை. ரொம்ப தூரம் போகிறோம், சந்தேகப்பட்டு ஒரு இடத்துல கேட்குறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யார் இந்த வழியில் வர சொன்னது அப்படின்னு. இல்லைங்க, இது மாதிரி அந்த ஒரு 3 தெரு சந்திக்கக்கூடிய ஒரு இடம் வந்துச்சு. அந்த இடத்துல ஒரு போர்டில் அம்புக்குறி இப்படி இருந்துச்சு. அந்த அம்புக்குறி வழியில் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு. இல்லைங்க, அந்த அம்புக்குறி அது கொஞ்சம் திசையை மாற்றி இருக்கு, அது கொஞ்சம் பழுது ஆகியிருக்கு, அது சரி பண்ணலை அப்படின்னு. அப்போ அது அம்புக்குறி காட்டின வழியில் நம்ம போனோம். அது அன்னைக்கு பழுது பார்த்துருந்தாங்கன்னா சரியான திசையில் போயிருப்போம். நம்மளுடைய திசையை நாம் பழுது பார்க்காம விட்டதால் வேறு திசையில் போனோம். அந்த திசை இதில் தான் கவலைகளை தொலைச்சோம். கவலைகளை அதிகரித்தோம், சந்தோஷத்தை தொலைச்சோம். இது ஒரு பெரிய குறை எல்லா மனுஷனுக்கும். கவலைகள் இல்லாமல் எப்படி வாழ முடியும்னா? அப்போ நீங்கள் வாழலையா? 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் வாழலையா? வாழ்ந்தீங்க தானே? 20க்கு மேலேயும் வாழ்ந்தீங்க தானே? 30 வயசுக்கு மேலேயும் ஓரளவுக்கு வாழ்ந்தீங்க தானே? 40 வயசுக்கு மேலே தானே வாழ முடியல, கவலைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ 40 இயர்ஸ் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தா வாழ்க்கை. 40 இயர்ஸ்க்கு மேலே போகும்போது
உங்கள் பொறுப்புகள் ரொம்ப அதிகரிக்க, உங்கள் கவலைகள் அதிகரிக்க, அதை குறைக்கணும்னு முயற்சி பண்ணாமல், அதான் இப்போ சொல்கிறேனே, அந்த கார் ட்ராவலில் அம்புக்குறி போட்ட வழியில் நீங்கள் போனீங்க. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் போகிற வழி சரியானு கேட்டிருக்கலாம். அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கும் இஷ்டத்துக்கும் போயிட்டீங்க. ஒரு அரை மணி நேரம் போயிருந்தா திருப்பி வந்திருக்கலாம், 1 மணி நேரம் போயிருந்தால் திருப்பி வந்திருக்கலாம். ஸோ 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்கள் யாரையும் கேட்காம போகிறீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நாம் செக் பண்ணாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சரியா? இவ்வளோ கஷ்டத்தோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே, இது சரியா? எங்கேயோ இடிக்குதே, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லை. வாழ்க்கைன்னா கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு ஒரு உயர்ந்த தத்துவத்தை நாம் பயன்படுத்தணும். அது உயர்ந்த தத்துவம் தான், நான் அது தாழ்ந்த தத்துவம்னு சொல்லலை. வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்கள் வந்தால் தான் ஒரு மனுஷனுடைய திறமை பளிச்சிடும். அதுக்கு தான் அது உயர்ந்த தத்துவம்னு சொன்னேன். அப்போது கஷ்டங்கள் தொடர்ந்து வருதுன்னா அந்த இடத்துல நாம் அதை தடுக்கலைன்னு அர்த்தம். அதை தொடர்ந்து அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு கஷ்டம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? யோசிக்கணும், எங்கே தப்பு பண்ணுறது யோசிக்கணும். அப்போ தான் அந்த கஷ்டத்தை சரி பண்ணி அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு போக முடியும். இல்லை கஷ்டம் வரதானே செய்யும்னு சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்கிறது எப்படின்னா, இதே மாதிரி தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். எங்கேயோ வண்டி நிற்குது, வண்டி நின்ன உடனே தான் அப்போ தெரியுது. அப்போ தான் யாரோ கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு. அப்போ உங்களை பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் வந்த பயணத்தை பற்றியே சொல்கிறீங்க. அப்போ தான் அவங்க சொல்லி தேடிக்கிறாங்க, நீங்கள் அந்த ஊருக்கு போகிறதுக்கு இந்த ஊருக்கு வந்து தேடிட்டு இருக்கீங்களேன்னு. நல்ல வேலை வண்டி இப்போயாவது ரிப்பேர் ஆச்சு. இந்த வண்டி ரிப்பேர் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாயப்பா இப்போ தான் வந்திருக்கார். எப்பா நீ போகிற வழி சரியில்லை, நீ போகிற பாதை சரியில்லை, அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தது. இப்போ நீ என்னை நினச்சி கூப்பிட்ட, நான் உன் முன்னாடி வந்து அப்பேர் ஆகிட்டேன். இப்போது உன்னோட டைரெக்ஷனை கொஞ்சம் ரிவர்ஸில் போ. நீ எங்கே வந்து தப்பான இடத்துல வண்டி ஓட்ட ஆரம்பிச்சியோ அந்த இடத்துக்கு போ. அங்கே இருந்து நான் டைரெக்ஷன் சொல்கிறேன், நீ அதுக்கு அப்புறமா நீ ஸ்டார்ட் பண்ணு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, என்னப்பா 8 மணி நேரம் போகணுமா? ஆமாம், நீ 8 மணி நேரம் வந்திருக்க, அப்போ 8 மணி நேரம் தானே போகணும். நீ இப்போ தான் என்னை கூப்பிட்ருக்க, இது வரைக்கும் என்னை கூப்பிடல. அதுவும் வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு போகும்போது தான் நீ என்னை கூப்பிட்ட. இப்போ உன் வண்டி ரிப்பேர் ஆனது உனக்கு நல்லதுன்னு நினச்சிக்கோ. இல்லைன்னு நீ காலம் பூரா போகாத ஊருக்கு போய்கிட்டே இருப்ப. புரியுதா? ஆண்டவன் ஏன் கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு. கஷ்டத்தை கொடுத்ததுக்கு காரணமே, இதுக்கு மேலே உன்னால் சமாளிக்க முடியாது, இதுக்கே நீ இந்த ஜென்மத்துக்குள்ளே முடிக்கணும். அப்போ இதை உன்னை விட்டுட்டா நீ மறுபடியும் போயிட்டே தான் இருப்ப. அதனால தான் உன்னை சுற்றியும் எல்லா பக்கமும் லாக் பண்ண. இப்போது நீ என்கிட்ட வந்துட்ட. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேளு, இதில் இருந்து உனக்கு வழிவிடுறேன். இதுதான் சாயப்பாவோட அந்த ஹீரோயிசம். வில்லன்களால் கொடுமைப்படுத்தும் போது அந்த இடத்துல ஹீரோ வந்து காப்பாற்றுற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஹீரோவாக வந்து எல்லாரையும் எதிர்த்து பந்தாடி அவர் ஹீரோன்னு காட்டக்கூடிய தருணம் தான் இந்த தருணம். ரொம்ப அழகான ஒரு விஷயங்க. இதெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க. வேதாந்தம் வேண்டாம், கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? கஷ்டத்தை அனுபவிச்சாதான் அது எளிதாக்கப்படும். கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை மேலே உயர்ந்த நிலைக்கு வச்சிங்கன்னா அது உங்களை தாழ்ந்துக்கிட்டே இருக்கும். மேலே இருக்கிறவ அண்ணாந்து பார்க்குறோம், அப்போ நம்ம தாழ்ந்து இருக்கோன்னு அர்த்தம். அப்போ உங்கள் கஷ்டத்தை நீங்கள் அண்ணாந்து பார்க்குறீங்க. ஆக நீங்கள் உங்கள் கஷ்டத்துக்கு தாழ்ந்த இடத்துல இருக்கீங்க.
இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இப்போ கஷ்டத்தை நாம் விரட்ட முடியுமா? கவலையை விரட்ட முடியுமா? இல்லை முடியாதா? கவலைகளை விரட்டுவதற்கு உண்டான வழிகள் தான் இத்தனை வழிகள். என் வாழ்க்கையில் என்னக்கு பெரிய கஷ்டத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அப்போல்லாம் என்னை விட பெரிய கஷ்டத்தை சுமக்கிறவங்களை நினச்சி பார்க்கும்போது சாயப்பாவுக்கு நான் நன்றிகளை சொல்லுவேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பசியோடு இருந்தாலும் சரி, அப்பையும் நன்றிகள் சொல்லணும். இதை கேட்கலாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எப்படி நான் கடவுள்கிட்ட நன்றிகள் சொல்கிறது அப்படின்னு. அப்போது இதுக்கு முன்னாடி பசிக்கும் போதெல்லாம் சாப்பாடு போட்டார் இல்லை, அதுக்கு நன்றிகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ சொன்னதால் என்ன கிடைக்கும் தெரியுமா? 2 மடங்கு உங்களுக்கு சந்தோஷமும் நீங்கள் நினச்சதும் கிடைக்கும். ஸோ துன்பத்திலும் யாவன் ஒருவன் கடவுள் மேலே நம்பிக்கையை இழக்காமல் இருக்கிறானோ அவனே சிறந்தவனாக விளங்குவான். துன்பத்தில் தான் நம்ம கவலைகள் அதிகரிக்கும் போது நாம் மந்த புத்தி அடைச்சிடுறோம். அப்போ போயிட்டு யாராவது சாமியை கும்பிடுங்கன்னா ஒரே பதில் வரும், எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி. எங்கே கும்பிட்றதுக்கு மனசு வருது? ஏன்னா அவ்வளோ ஆழ்ந்த துக்கத்தில் இருக்காங்களா, ஆழ்ந்த கவலைகள் இருக்காங்களா. இது நிறைய அன்பே சாயில ஏமா ஆரத்தி எடுக்கலை, ஏமா சச்சிரதம் ஒருத்தவங்க 2 பேர் இல்லை. இப்போ ரீசெண்டாக என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உடனே பார்த்தியா நம்ம சாய்ராம் நம்மளை தான் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி 10லேருந்து 100 பேராவது சொல்கிறாங்க. ஏன் ஆரத்தி எடுக்கலை, ஏன் சச்சரிதம் படிக்கலைன்னா சொல்லக்கூடிய ஒரே பதில், குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள். அதனால் என்னால் கவனத்தை செலுத்த முடியலை, ஆரத்தி எடுக்கவோ சச்சரிதம் படிக்கவோ. நான் என்ன செய்கிறதுன்னு கேள்விகள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்மளை விட ஒரு பலசாலி நம்மளை போட்டு அடிக்கிறான் துவைக்கிறான் அப்படின்னும் போது, அப்போ அவனை தாண்டின ஒரு பலசாலியை நம்ம கூப்பிட்டா தானே தப்பிக்க முடியும். அப்போ அந்த நமக்கு தேவையான பலசாலி பலம் நம்ம உடம்புல இல்லை, மனசில் இல்லை. அப்போ வேற யார்கிட்டயோ இருக்குது இல்லை. அப்போ அவரை நீங்கள் அழைக்கணும் தானே. அப்புறம் நீங்கள் அவரை அழைக்க மறுத்தா அவர் எப்படி வருவார்? திரௌபதியை கூட அவங்க அந்த வேலை செய்யும்போது கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு சொல்லும்போது தான் கிருஷ்ணர் வந்தார். அப்போ மனப்பூர்வமாக அழைத்தால் கடவுள் வருவார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கவலைகள் அதிகமாக இருக்குது, நான் எங்கே போய் சாமியை கும்பிட முடியும், என் மனசில் ஒரு நம்பிக்கையே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லை. அப்போ இப்போ தான் நீங்கள் அதிகமாக படிக்கணும். ஒரு நாளைக்கு 1 சாப்டர் நான் படித்தேங்க, இப்போ 2 சாப்டர் படிங்க. ஏன் சொல்கிறேன்னா 2 சாப்டர் படித்தா நடந்துருமாலாம் இல்லை. உங்களோட நம்பிக்கை குறைவாக இருக்க அதை அதிகப்படுத்துவதற்கு உண்டான வழிகள் என்னவோ அதை 2 மடங்கு செய்யணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா என்னமோ நமக்கு பலம் இல்லாமல் இருக்கு, அந்த பலத்தை ஈக்குவல் பண்ணணும்னா அப்போ அதற்கு உண்டான பலத்தை 2 மடங்கு செஞ்சாதான் அதுக்கு ஈக்குவலே செய்ய முடியுன்ற ஒரு பட்சத்தில் அதை செஞ்சு தானே ஆகணும். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் பலத்தை கூட வைக்கல, பலம் ரொம்ப இறங்கி போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது? ரொம்ப பலகீனமாக போகிறோம். அப்போ பலகீனமாக போனவனே அந்த பலசாலி ஒரே அட்டாக் முடிச்சுட்டு போயிட்டான். இதான் நடக்குது. எங்கே எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பலம் குறையுதோ அப்பப்பெல்லாம் பலத்தை அதிகரிப்பதற்கு சில வழிகளை சில முறைகளை செஞ்சு ஆகணும். அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், சாயப்பாவோட சாங்காக இருக்கட்டும், இல்லை அன்பே சாயோட ஆடியோவாக இருக்கட்டும், இல்லை ஆரத்தியாக இருக்கட்டும், இல்லை சச்சரிதமாக இருக்கட்டும். இல்லையா ஃபிசிக்கலாக நீங்கள் தயாராகணும் அப்படின்னு நினச்சா கூட தயாராகுங்க. பட் கடவுளை வணங்குறதுலையோ
கடவுளுக்கு செய்ய வேண்டிய சேவைகளையோ குறைச்சிடாதீங்க. இது தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா கடவுள் நம்ம கிட்ட இருந்துமே நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருதுன்னா, கடவுளுடைய தொடர்பு இல்லைன்னா என்னைக்கோ நம்ம கவலைக்கு நாம இரையாயிருப்போம். ஒரே முடுங்க இருக்கோம். இதெல்லாம் நீங்க அடிக்கடி நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கடவுளோட தொடர்பு இருக்கும் போதே நமக்கு இப்படி பிரச்சனை இருக்குதுன்னா, இல்லைன்னா நினைச்சு பார்க்கவே பயமா இருந்ததுன்னா, உடனே நீங்க பூஜை ரூம்ல முன்னாடி சாயப்பா முன்னாடி போய் நிற்பீங்க. சாயப்பா எனக்கு ரொம்ப நன்றின்னு. ஆனா நாம மாத்தி யோசிக்கிறோம். நாம யோசிக்கிறதுல எந்த பயனும் இல்லாத அளவுக்கு அது இருக்குது. அது வாழ்க்கைய வேற திசையில கொண்டு போகுது. ஸோ திசை முக்கியம். போகிறது கரெக்டான சைடான்றத அப்பப்போ செக் பண்ணும்போது சின்ன தவறுகள் வரும்போது அதை திருத்திக்கலாம். அதை விட்டுட்டா திருத்தவே முடியாத அளவுக்கு கட்டாயத்தின் பேரில் நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டா யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை திரும்ப கேளுங்க. கவலைகளை விரட்டி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் அப்படின்றதுல மட்டும் தெளிவா இருங்க. கவலைகளை விரட்டுறது எப்படி, அது சாத்தியம் இல்லை அப்படின்னா திரும்பவும் இந்த ஆடியோவை கேளுங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணுங்க. நம்ம வீட்டை பற்றியோ, நம்ம ஃபினான்ஷியலை பற்றியோ, நம்ம ஹெல்த்தை பற்றியோ இல்லாத நிலையில் நம்ம இருக்கிறோன்ற கவலைகள் இருக்குதோ, அதுக்கு கீழே இருக்கிற மனிதர்களை போய் பாருங்க, அவங்க கிட்ட பேசுங்க. அப்போ நீங்க உங்க கவலைகளை மறப்பதற்கு இதுவே சிறந்த மருந்து. நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க எல்லாருமே நல்லவர்கள், இரக்க குணம் கொண்டவர்கள். நான் அடிச்சும் சொல்லுவேன், அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே யாரு? நல்ல புனிதமான ஆத்மாக்கள். ஒருத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு நம்ம கஷ்டம் பெருசு, அவங்க கஷ்டம் பெருசான்னு நம்ம செக் பண்ண போல, பட் நம்மளை விட இவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களேன்னு சொல்லி அடுத்ததாக ஒரு விஷயத்தை அவங்களுக்கு செய்வீங்க பாருங்க. அதான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு புனித ஆத்மாக்கள். என்ன பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுறீங்களா? நம்ம ஏதாவது இவங்களுக்கு உதவிகள் செய்யணும். நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், ஆனால் இவங்க ஒரு வேளை சாப்பிட்றாங்க. நான் ஒரு வேளையை கட் பண்ணிட்டா இவங்களுக்கு இன்னொரு வேளை கிடைக்கும். அவங்க சாப்பிட்ற 2 வேளை எனக்கும் கிடைச்சா போதுன்னு இன்னொரு வேளை சாப்பாடுக்கு அவங்களுக்கு நீங்கள் வழிவகை செய்வீங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பீர்கள். இப்படி தான் என் கஷ்டம் போச்சு. என் கஷ்டத்தை ரொம்ப பெருசாக நினச்சேன். ஆனால் 1-2 விஷயத்தில் என் கஷ்டம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணுச்சு. ஏன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்கும்போது, பேசும்போது, அவங்க கஷ்டத்தை ஷேர் பண்ணும்போது, நம்மளதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, நாம் கஷ்டம்னு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற தாட்டு வந்த உடனே என் கஷ்டன்றது விடை பெற்றுச்சு. இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அதே போல் சாய் கர்மா அந்த சேனல் ஏற்கனவே சாய்ராம் அப்படின்ற நேமில் இருந்தது. அது நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு புது முயற்சியாக நைட்டு 12 மணிக்கு ஆடியோ ஒன்று பப்ளிஷ் ஆகும். நான் உங்களை 12 மணிக்கு பார்க்க சொல்கிறது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 11 மணிக்கெலாம் தூங்கணுன்னு. ஆனால் 12 மணிக்கு யாராவது விழித்திருந்து பார்க்கணும் அப்படின்றவங்க கேளுங்க. கர்மா பற்றி தெளிவாக நம்ம அதில் பேசியிருக்கோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.